தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற BLA 2 பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அருமை அண்ணன் சிங்காரம் அவர்களே, நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் KPK அவர்களே மற்றும் பொறுப்பாளர் சிவகுமார் அவர்களே, ரமேஷ் அவர்களே, IT பொறுப்பாளர் கார்த்திக் அவர்களே மற்றும் நித்யன் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே, பழனிவேல் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று இப்பொழுது கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி மற்றும் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி, கொட்டிவாக்கம் பகுதி, சோழிங்கநல்லூர் கொட்டிவாக்கம் பகுதி உட்பட்ட இந்த பாக முகவர்கள் BLA 2 ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அருமை அண்ணன் சிங்காரமன் அவர்களே, கழக இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர், சென்னை புறநகர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவின் பொறுப்பாளர் கார்த்திக் அவர்களே, திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர், சென்னை புறநகர் GM ஜானகிராமன் அவர்களே, சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் ஆற்றல்மிக்க MK பழனிவேல் அவர்களே, சோழிங்கநல்லூர் கொட்டிவாக்கம் பகுதி கழக ஆற்றல்மிக்க செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் சங்கர் அவர்களே, 198 கிழக்கு வட்டக்கழக செயலாளர் அன்பழகன் அவர்களே, 198 மேற்கு வட்டக்கழக செயலாளர் சிவராமன் அவர்களே, 199 மேற்கு வட்டக்கழக G ராதாகிருஷ்ணன் அவர்களே, சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகத்துக்கு உட்பட்ட வட்டக்கழக செயலாளர் 182 கிழக்கு வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் பாக முகவர்களே, BLA 2 அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மகளிர்களே, கழக நிர்வாகிகளே, முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பாக முகவர்களுக்கு BLA 2 இன்றைக்கு வாக்குகளை சேர்ப்பதற்கு, வாக்குகள் நீட்பதற்கு, வாக்குகள் சரிபார்ப்பதற்காக இன்றைக்கு இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 4ஆம் தேதி இந்த நவம்பர் 4 துவங்கப்பட்டது. இதில் பல்வேறு அரசாங்கத்தினுடைய குளறுபடி இருக்கிறது. இதை நீங்க எல்லாம் BLA 2 மூலமாக தான் பார்த்து சரி பார்க்க வேண்டும். BLO உங்களுக்கு அதிகாரிகள் வருகை தந்திருப்பாங்க, பல்வேறு இடத்துல வரல. எல்லா இடத்துல வந்தாங்களா வரலையா? ஒரு இடத்துல கூட வரல. ஃபார்மே எடுத்துன்னு வரலையா? அதே வரல. இல்ல ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்துடுது. இது கொடுக்கல. ஏன்னு கேட்டா அரசாங்கம் ஏதோ இதை தடை செய்து பல்வேறு குளறுபடி பண்ணி அவங்களால நியமிக்கப்பட்டதான் இன்னைக்கு BLO. அதாவது இந்த அதிகாரிகள்லாம் இன்னைக்கு அவங்க போட்டதுக்கு தான் மிடில் ஸ்கூல் டீச்சருங்க, பால்வடியில் இருக்கிறவங்க, BO ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்க, தாலுகா ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம், சென்னை மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துதான் இந்த BLO போட்டுக்கிறாங்க. பல்வேறு இடத்துல நான் போன் பண்ணி கேட்டா பல பிரச்சனை. இன்னைக்கு காலையில நான் இந்த ஜோன் 15ல தேர்தல் டிடிக்கிட்டே போய் நேரா கேட்டேன். தாசில்தார் கிட்ட போய் கேட்டோம். அவங்க இப்பதான் ஃபார்ம் வந்திருக்குது, கொடுத்துடுறோம். ஒரு BLO 200 ஃபார்ம் தரேன்னு சொல்லிக்கிறாங்க.
அந்த 200 ஃபார்ம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்க வாக்காளர் பட்டியலில் என்ன இருக்குதோ அதே உங்க புகைப்படம், உங்க அட்ரஸ், உங்களுடைய இது இருக்கும். அதுல வந்து QR கோடு இருக்கும். QR கோடு அதை நீங்க ஸ்கேன் பண்ணா அதுல உங்களுடைய படம், அட்ரஸ் எல்லாம் வந்துடும். சோ நீங்க வந்து பழைய 2002, 2003, 2010 சேர்த்து இப்ப வாக்காளர் பட்டியல் உங்க கையில என்ன இருக்குதோ அதே படம் உங்க போட்டோ இருக்குது அதே மாதிரி வரும். ஏதாவது படம் மாத்தி வைக்கணும்னா நீங்க புது படம் கொடுத்தா அதை மாத்தி வைக்கணும். ஒவ்வொரு வாக்காளருக்கு 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம் பதிவு செல்ல, ஒரே நிமிஷம் செல்ல 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. நல்ல கேள்வி, 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்னில இருந்து நீங்க எவ்வளவு நாள் வாக்காளர் பட்டியலில் இருந்தீங்களோ இன்னையோட அது எலிமிட் ஆக டெலீட் ஆகும். உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு வாக்காளர் பட்டியல் நீங்க கிடையாது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? யாராக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும், என்ன படிச்சு இருந்தாலும், எத்தனை வாட்டி கவுன்சிலரா இருந்தாலும், வாக்காளர் பட்டியல் உங்க வீட்டுல இருந்தாலும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் இன்னிலிருந்து முதல்ல நீங்க வாக்காளர் பட்டியல இடம் பெறணும்னா இதை நீங்க உங்களுக்கு போன் நம்பர் கொடுத்துருக்கிறேன். BL2 இருக்கிறீங்க, BLOக்கு வந்து நீங்க போன் போட்டு கேட்கணும். அதிகாரிகள் நம்பர் எல்லாம் வந்து பகுதி செயலாளருக்கு அமைச்சிருக்கிறேன். நமக்கு ஒன்றும் ரொம்ப தொலைவு கிடையாது. முன்னெல்லாம் காஞ்சிபுரத்துல போய் நம்ம ஓட்டு சேர்த்து வரோம். அதுக்கப்புறம் வந்து தாம்பரத்துல போய் சேர்ப்போம். சைதாப்பேட்டில் ஓட்டு சேர்த்து இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம சோழங்கநல்லூர்ல இங்கேயே இருக்குது. நமக்கு 5 கிலோமீட்டர் சர்க்கிள்ல தான் இருக்குது. நீங்க யாருமே வந்து இதுக்கெல்லாம் வந்து அசரக்கூடாது. கழகத்தின் பொதுச் செயலாளர் இதை வரவேற்றிருக்கிறார். இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை வந்து வரவேற்றிருக்கிறார். நீங்க அனைவரும் இதை கடைபிடிச்சு சேர்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க. அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கும் போய்க்கிறாங்க. அவங்க இதை செய்யறதுக்கு பல தடைகளும் செய்வாங்க, பல வேலையும் செய்வாங்க. காரணம் என்னவென்றால் அவங்க வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து செய்ய முடியாத அவங்க இன்னைக்கு வந்து எப்படியும் அடுத்த வாட்டி ஜெயிக்கணுன்றதுக்கு காரணம் வந்து அவங்க என்ன கள்ள ஓட்டு போட்டுட்டு இல்லாதவங்களுடைய டெத் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஓட்டு எல்லாம் போட்டு வர்றதுக்கு தான் இதெல்லாம் செய்வாங்க. நீங்க உண்மையாக இருக்கிறவங்க அதிமுக ஜெயிக்கணும்னா நம்ம கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஓட்டு சேர்த்தவங்க. இன்னையோட உங்க ஓட்டு முடிஞ்சு போச்சு. புதுப்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும், புதுப்பிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒவ்வொரு குடும்பத்துல பெருமாள் வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் புதுசா சேர்த்தாகணும். அருண் வீட்டுல, குமார் வீட்டுல, சங்கர் வீட்டுல, ஹரிபிரசாத், ராஜேந்திர வீட்டுல, அசோக் வீட்டுல, அசோக் வீட்டுல, இது போல வந்து தினேஷ், ராஜேந்திரன், பிரகாஷ், நம்ம ராதா, அன்பழகன், வெங்கடேசன் வீட்டுல இருக்கிற ஓட்டெல்லாம் இன்னைக்கு நீங்க சேர்த்து தான் ஆகணும். BL மூலமா அவங்க வீட்லயே வந்து கொடுப்பாங்க. நேற்று நம்ம போய் மீட்டிங்ல அட்டன் பண்ணோம். நம்ம பல்வேறு கேள்வி கேட்டோம். அந்த கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் கிடையாது. ஒரே வார்த்தை நீங்க கொடுக்குற ஓட்ட சேர்த்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாத்துக்கிறேன். நாங்க ஒரு BLO அதாவது நிர்வாக அதிகாரிகள் வருவாங்க. 200 ஃபார்ம் மேல எடுத்து வராங்க. அவங்க வந்து 3-4 நாள்ல கொடுத்துருவாங்க. இல்ல 2 நாள்ல கொடுப்பாங்க. 5 நாள் கூட ஆகலாம். நீங்க அதை சரி பெற பூர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு 3 நாள் ஆகும், 5 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும். இங்க கூட இருந்து இது சிரமம் பார்க்காம சேர்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு அனைத்தும் அண்ணன் எடப்பாடியான மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நீங்க சரியாக வாக்காளர் பட்டியலை நீங்க சேர்க்க வேண்டும். அது நமக்கு அந்த எலெக்ஷன் மட்டும் இல்ல, அடுத்து வர உள்ளாட்சி எலெக்ஷனு, அடுத்து வர நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கும் இதுதான். இது வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி 23 வருஷம் ஆகுது. 2002 சரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சரி பார்க்கல. 20 வருஷம் 22 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம போட்டா புதுசா இருந்தா இப்ப மாத்திக்கலாம். அதே போல நேற்று ஒரு கேள்வி கூட நான் கேட்டேன். புதுசா ஓட்டு சேர்க்கணும்னா இப்ப உங்க பசங்க படிச்சிருப்பாங்க, பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, சின்ன பசங்க ஓட்டு சேர்க்காம இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபார்ம் 6 தராங்க. எலிமெண்ட் கிடையாது, எடுக்கிற ஓட்டு கிடையாது. நேற்று சொல்லிட்டாங்க ஃபார்ம் சேர்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 13 ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு வீடியோல நான் அனுப்பிச்சு விடுறேன். எல்லாம் நேற்று கேட்டதை நான் பேசுறது அனைத்தும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கேட்கிறேன். அவங்க போட்டு காமிச்சாங்க. அதுக்கு வந்து பர்த்டே சர்டிபிகேட் இருந்தா போதும். இல்ல ஸ்கூல் போட்டு வேற என்னென்ன இருக்குதோ அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக புது ஓட்டுகளை சேர்த்தலாம். கரெக்டுங்களா? புது ஓட்டு சேர்த்தலாம். நம்ம வந்து மெயினா எடுக்க வேண்டியது வந்து டெப்த் எடுக்கணும், டபுள் என்ட்ரி எடுக்கணும். ஆள் இல்லாம ஒரு வீட்டுல சின்னது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுல 2 பேர் தான் வசிப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சியில 20 தொகுதி 24 தொகுதி இருக்குது. அதுல சோழங்கநல்லூர் தொகுதி தான் 7 லட்சம் வாக்காளர்கள். தமிழ்நாட்டிலே 7 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. நீங்க கவனத்தில் 600 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா 150 ஓட்டு இருக்கும், 100 ஓட்டு இருக்கும். ஒரே நம்பர் 1 போட்டு பார்த்தா சோழங்கநல்லூர் பாத்துருக்கீங்கன்னா 1 போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 200 ஓட்டு இருக்கும். ஒரு வீட்டுல இப்படி 200 ஓட்டு சேர்க்கணும்.
இருக்குது. அதெல்லாம் நான் பார்த்து தான் சொல்றேன். அதனால அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு வீட்டுல என்ன ஒண்ணு போட்டு எப்படி 200 ஓட்டு இருக்கும், 100 ஓட்டுக்கு நீங்க இதெல்லாம் கொஸ்டின் பண்ணணும். நீங்க கம்பல்சரி என்கிட்ட கொடுக்கணும். BL2 யாராவது உங்களுக்கு வந்து BL2 மூலியமா கொடுக்கணும், வட்ட செயலாளர் கூட பரிசீலனை கொடுத்தா இதெல்லாம் நம்ம ஒரு வரப்பிரசாதம். இது கிடைக்காது. இன்னைக்கு இந்திய கவர்மெண்ட் தேர்தல் ஆணையம் இதை கொண்டு வந்தது. இதை நம்ம பயன்படுத்திக்கின்னு நம்ம கண்டிப்பாக இதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம கடுமையா உழைக்கணும். இதுதான் ஒரு நேரம். நம்ம எத்தனையோ வாட்டி தாலுகா ஆபீஸ்ல கொடுத்துருக்கிறோம், கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம், ஒரு வாட்டி கூட வேலை நடக்குது. அதே போல நம்ம வந்து எத்தனையோ வாட்டி வந்து முகாம் நடத்துவாங்க. வருஷத்துக்கு 2 வாட்டி முகாம் நடத்துவாங்க. 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நம்ம நிறைய செலவு பண்ணி ஒரு 100 ஃபார்ம் ஒரு பாகத்துல கொடுப்போம். ஒண்ணு கூட அதுல சேராது. எங்கேயோ உட்காந்துன்னு வீட்டுல உட்காந்துன்னு வாட்ஸ்அப்ல இந்த இதுல சேர்த்துருவாங்க, அந்த வாக்கு வந்துடும். இது போன்ற வாக்குகள் சேர்த்துதான் இங்க நிறைய இருக்குது. இங்க இது வந்து கண்டிப்பாக சரி பார்க்கறது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் இது ஒன்னே முக்கியமாக பணியாக இருக்கும் என்று சொல்லி, இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். அதிகாரிங்க இன்னைக்கு வரல, இன்னைக்கே வந்து 200 ஃபார்ம் கொடுத்துருக்கணும். நமக்கு கொடுத்துருக்கு 1 மாசம் தான். அதுக்கப்புறம் வந்து அதை சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சரி பார்த்ததை நான் என்கிட்ட காட்டுறேன், நான் வந்து உங்ககிட்ட காட்டணும். அதுக்கப்புறம் பட்டியல் தயார் பண்ணணும். பட்டியல் தயார் பண்ணி ஒரு மாடல் காமிச்சு அதுக்கப்புறம் தான் டிசம்பர் பிப்ரவரியில தான் வந்து வரும். அதுல இருந்து 2 மாசத்துலயே எலெக்ஷன் வந்துடும். நம்ம அவ்வளவு வேலைங்க இருக்குது. இதையெல்லாம் நம்ம சரி பார்க்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் டீச்சருங்க வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளாக புதியவரத்துல இருந்து 5 டீச்சர் கொடுக்குறாங்க கல்லுக்குட்டிக்கு. அவங்களுக்கு ஒருத்தருக்கு காலையிலன்றாங்க, ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க, நான் வந்து வேலையை செய்ய மாட்டேன்ன்றாங்க. ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டுக்கிறாங்க, அவங்க உள்ள போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து டீச்சர் வந்து சொல்றாங்க எனக்கு அது காலையில இருந்து 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருவேன், அதுக்கப்புறம் தான் போய் அவங்க எவ்வளவு ஃபார்ம் கொடுக்க முடியும் அவங்களால. இப்ப நாளைக்கு நான் போயிட்டு அட்வொகேட் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட உட்காந்து ஒண்ணு நீங்க அந்த வேலைக்கு வச்சுங்க, இல்லைன்னா இந்த வேலைக்கு வைங்க அப்படின்னு சொல்லி பேசி, இல்லைன்னா தேர்தல் கமிஷன் தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் செக்ரட்டரியேட்ல அங்கேயே போப்பாங்க, அங்கேயே போய் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம தந்தி மூலம் பண்ணாதான் இந்த தேர்தலுக்காக வந்து பல கட்டங்களை பணங்களை ஒதுக்கி பல முயற்சி எடுத்து இந்த தேர்தல் நடத்துறாங்க. தமிழக அரசு வந்து இதை நடத்த விடாத அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. கழக பொதுச் செயலாளர் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு, இதுல வந்து கவனம் செலுத்துறாரு. மேல்மட்டத்தில் இருக்கிற தேர்தல் பொறுப்பாளர்கள் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, அவங்களும் இது வந்து கவனம் செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பல கட்டத்துல வந்து இந்த தேர்தல் பணியை தடை பண்றதுக்கு பல வேலைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வட்ட கழக செயலாளரும் பகுதி கழக செயலாளரும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் நமது கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு 2026 நடக்கும் தேர்தலில் சோழகிரி சட்டமன்றத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும் கேட்டு, இந்த தேர்தல் பணி சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். உங்களுடைய ஏதாவது டவுட்டோ இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம், அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லலாம். அப்படி இல்லாத இருந்ததுன்னா அதை போய் நாங்கள் தேர்தல் கமிஷனை கேட்டு உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக சொல்லி, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த பகுதி கழக செயலாளர் அவருடன் இணைந்த வட்டக்கழக செயலாளருக்கு நன்றியை சொல்லி, அடுத்தது தேர்தல் பொறுப்பாளர் கார்த்திக் அவர்கள் கருத்துக்களை சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.